ஸோ இங்கே நம்ம வந்து நம்ம ட்ரைனிங் செஷன் வந்து கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அம் இது ஒரு ஸ்டடி மாதிரி இல்லாம, இது வந்து உங்களுக்கு ரியல் டைமா ஒரு ஜாப்ல நீங்க எப்படி வொர்க் பண்ணுவீங்களோ, சேம் டைம் இங்கேயுமே நம்ம அதுதான் இங்கேயும் பண்ண போறோம். சரி, நீங்க எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும். டேட்டா அனாலிட்டிக்ஸ்ன்னு சொல்றாங்க. அண்ட் லேட்டர் பவர் பிஐன்னு சொல்றாங்க. ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும் எல்லாருக்குமே. புதுசா வர எல்லாருக்குமே வந்து ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். டேட்டா அனாலிட்டிக்ஸ்னா என்ன? பவர் பிஐன்னா என்ன? அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இது எல்லாமே கிளாரிஃபை பண்ணிட்டு நம்மளோட சப்ஜெக்ட் குள்ள போலாம். அண்ட் உங்க எல்லாருக்குமே ஒண்ணு தெரிஞ்சிருக்கும். நம்ம பவர் பிஐ தானே லேர்ன் பண்ணலாம்னு வந்திருக்கோம். ஏன் நீங்க வந்து எக்ஸெல்லையும், எஸ்கியூஎல்லையும் எங்களுக்கு குடுக்குறீங்க? சம்டைம்ஸ் பைத்தானும் ஆட் ஆகும். ஸோ ஏன் நீங்க இதெல்லாம் எங்களுக்கு குடுக்குறீங்க அப்படின்னு கேட்பீங்க. இப்ப நம்ம வந்து ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம். ஸோ நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்? தோசையோ, இட்லியோ ஆர்டர் பண்ணுவோம். நமக்கு தேவை என்னதான்? தோசையோ, இட்லியோ அது கூட என்ன இருந்தா போதும்? சாம்பார் இருந்தா போதும். ரொம்ப பசிச்சதுன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு சாம்பார் இருந்தா மினிமலா சாம்பார் இருந்தா போதும். பட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யூசுவலா ஒரு 2 சட்னி உங்களுக்கு குடுப்பாங்க. ஆட் ஆன் மாதிரி. எப்பவுமே ஒரு 2 சட்னி வரும். கரெக்ட்டா? இந்த சட்னி என்ன பண்ணுவீங்க? நமக்கு வேணும்னா யூஸ் பண்ணுவோம். வேணான்னா என்ன பண்ண மாட்டோம்? அத தொடக்கூட மாட்டோம். கரெக்ட்டா? சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்? ஒரு வடைய ஆட் பண்ணுவோம். சேம் வே இங்கேயுமே நமக்கு பவர் பிஐ தான் மேஜரா இருந்தாலுமே, நமக்கு தேவைப்படுற இடத்துல எக்ஸெல்லும், எஸ்கியூஎல்லோ, பைத்தானோ இது எல்லாமே யூஸ் பண்ண போறோம். ஸோ நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் நம்ம இங்க என்னதான் லேர்ன் பண்ணிக்க வந்திருக்கோம் அப்படின்னா, பவர் பிஐ தான். பட் இருந்தாலுமே இதுக்கு சப்போர்ட்டிங்கா இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா பெட்டர் அப்படிங்கிற மாதிரி வரப்போறோம். ஸோ இது எல்லாமே எக்ஸெல் ஏன் யூஸ் பண்ண போறோம்? ஏன் வந்து எஸ்கியூஎல் ஸ்டடி பண்ண போறோம்? இது எல்லாமே வந்து லேட்டர் கிளாஸஸ்ல நம்மளோட அப்கமிங் கிளாஸஸ்ல நம்ம கிளியரா பார்க்க போறோம். பட் இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம டேட்டானா என்ன? டேட்டா அனாலிட்டிக்ஸ்னா என்ன? பவர் பிஐ என்ன பண்ண போறோம்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோட் மேப் மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேவா? சரி. ஸோ டேட்டா அப்படிங்கும்போது ஒரு கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன்னா நம்ம எத மீன் பண்றோம்? எனி ஐடியா? சரி. இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லும்போது, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரோ போவோம். இப்ப எல்லா இடத்துலயுமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பில்லிங் சாஃப்ட்வேர் கொண்டு வந்துட்டாங்க. தெரியும் இல்லையா? ஸோ இப்ப எல்லாமே என்ன பண்ணி குடுத்துடுறாங்க நமக்கு? பில்லிங்ல குடுத்துடுறாங்க. பட் யூசுவலா ப்ரீவியஸ் டேஸ்லலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அண்ணாச்சி கடைக்கு போனோம்னா, நமக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு பேப்பர்ல நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு, அதுக்கு என்ன பிரைஸோ அவங்க ஆட் பண்ணி நம்மகிட்ட பேப்பரா குடுப்பாங்க. அப்ப அந்த பேப்பரும் என்னதான்? அதுவுமே டேட்டா தான். சரிங்களா? நீங்க என்ன வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு லிஸ்ட்ட போட்டு உங்களுக்கு டோட்டல் பிரைஸ் பண்ணி உங்ககிட்ட குடுத்துருவாங்க. நம்மளோட கிளாரிஃபிகேஷன்க்காக. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட டோட்டல் பிரைஸ் எவ்ளோ சேல் ஆயிருக்குங்கிறத மட்டும் நோட் பண்ணிப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, அவங்களோட பர்ப்பஸ்க்காக. ஏன்னா, இன்னைக்கு எவ்ளோ சேல் ஆயிருக்கு? இன்னைக்கு எவ்ளோ சேல் ஆயிருக்கு? அதாவது இன்னைக்கு எவ்ளோ வந்து ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன கால்குலேஷன்க்காக. இது வந்து ஒரு அண்ணாச்சி கடைக்கு ஓகே. ஸோ இப்ப நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னாலும் ஓரளவுக்கு டேட்டா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எந்தெந்த ப்ராடக்ட் சேல் ஆயிருக்கு அதிகமா? இன்னைக்கு எவ்ளோ ப்ராடக்ட் சேல் பண்ணியிருக்கோம்? இன்னைக்கு எவ்ளோ வந்து நமக்கு டோட்டலா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு? அந்த மாதிரிலாம் அவங்க வந்து கால்குலேட் பண்ணிப்பாங்க. பட் இங்க எங்கேயுமே நம்ம என்ன பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னா, கஸ்டமர் டீட்டெயில்ஸ் குடுக்க மாட்டோம். பட் இதுவே நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா, சினாரியோவே வேற மாதிரி இருக்கும். அங்க என்ன பண்ணுவோம் நம்ம? நம்மளோட மொபைல் நம்பர் குடுப்போம். சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? மெயில் ஐடியும் குடுப்போம். ஸோ இந்த மொபைல் நம்பரும், மெயில் ஐடியும் எதுக்காக அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. கரெக்ட்டா? இங்க நம்மளோட டேட்டாவ ஸ்டோர் பண்ணிப்பாங்க. அதாவது நம்மளோட மொபைல் நம்பர், மெயில் ஐடிக்கு அகைன்ஸ்டா நாம என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம்? எவ்ளோ குவான்டிட்டி வாங்கியிருக்கோம்? இது எவ்ளோ சேல் ஆகியிருக்கு? என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கோம்னு ஒரு லிஸ்ட் டவுன் இருக்கும். கரெக்ட்டா? ஸோ இத வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க அந்த டேட்டாவ வச்சு நமக்கு ப்ரமோஷன்ஸ் குடுப்பாங்க. நாம வாங்குற ப்ராடக்ட்க்கு அகைன்ஸ்டாவே நமக்கு என்ன பண்ணுவாங்க? ப்ரமோஷன்ஸ் குடுப்பாங்க. எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஷாம்பு வாங்குறோம். எவ்ரி மந்த் அதே ஷாம்பு தான் வாங்குவோம். ஒவ்வொரு மந்த்தும் நம்ம ஷாம்பு மாத்திக்க மாட்டோம். கரெக்ட்டா? இப்ப ஷாம்புக்கு திடீர்னு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஆஃபர் குடுப்பாங்க. இத நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த ஆஃபர் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? நம்ம குடுத்திருக்க மொபைல் நம்பருக்கு WhatsApp இருந்தா WhatsAppலயும் அனுப்புவாங்க. மெயில் ஐடி குடுத்திருந்தா மெயில் ஐடிக்கும் என்ன பண்ணுவாங்க? ப்ரமோஷன்ஸும், டிஸ்கவுண்ட்ஸும் அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? ப்ரமோஷன்ஸ் வந்துருச்சு, டிஸ்கவுண்ட்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? போயிட்டு அந்த ப்ராடக்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ இது எந்த விதத்துல உங்களுக்கு ப்ராஃபிட்டா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நமக்கு
வேணும் வாங்குறோம். நமக்கு டிமாண்ட் இருக்கு வாங்குறோம். அவங்களுக்கு அது என்ன ஆகுது? ப்ராஃபிட் ஆகுது. இந்த மாதிரி தான் டேட்டாவ ஸ்டோர் பண்ணி, இந்த டேட்டா மூலியமா அவங்க என்ன பண்ண பாக்குறாங்க? ப்ராஃபிட்ட இன்கிரீஸ் பண்ண பாக்குறாங்க. ஸோ டேட்டா இப்படிதான் இந்த வேர்ல்ட ரூல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ரீட்டைல் ஸ்டோருக்கு மட்டும் தான் அப்ளிகபிளா அப்படின்னு கேட்டா இல்ல. இப்ப எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே என்ன வந்துருச்சு? எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து பவர் பிஐ யூஸ் பண்றாங்க. நம்ம விண்டோஸ் சர்வர்ன்னு யோசிப்போம். அந்த விண்டோஸ் சர்வர்ல கூட பவர் பிஐ யூஸ் பண்றாங்க. எப்படி அப்படின்னா, எவ்ளோ சர்வர் இருக்கு, எவ்ளோ சர்வர் அப் ஆயிருக்கு, எவ்ளோ சர்வர் டவுன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, அதுலயுமே ஒரு ரிப்போர்ட் எடுத்து என்ன பண்றாங்க? அவங்களோட ஹையரார்கிக்கு ஷோ பண்றாங்க. அவங்க கிளையன்ட்டுக்கு குடுக்குறாங்க. ஏன் லாக் ஆச்சு? எல்லா இன்ஃபர்மேஷனுமே எடுத்து குடுக்குறாங்க. ஸோ ஒரு ஹெல்த் கேர் எடுத்துட்டீங்கன்னா, எவ்ளோ வந்து பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க? எவ்ளோ பேஷண்ட்ஸ் எந்த மாதிரியான இல்னஸ்க்கு வந்திருக்காங்க? எவ்ளோ பேஷண்ட்ஸ் வந்து சர்ஜரிக்கு கன்வெர்ட் ஆயிருக்காங்க? எவ்ளோ பேஷண்ட்ஸ் வந்து இவ்ளோ டைம்ல ரிகவர் ஆயிருக்காங்க? ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் அங்க ஸ்டோர் பண்றாங்க. இதுவுமே ஒரு டேட்டா தான். இன்சூரன்ஸ் போறோம். ஸோ இன்சூரன்ஸ் போனோம்னா, உங்களுக்கே தெரியும். எவ்ளோ பாலிசி வந்து இப்போ சேல் பண்ணியிருக்காங்க. எவ்ளோ கிளைம்ஸ் வந்து வந்திருக்கு. எவ்ளோ கிளைம்ஸ் செட்டில் டவுன் பண்ணியிருக்கோம். எவ்ளோ ரெனிவல் வந்திருக்கு. அதுல எவ்ளோ ரெனிவல் வந்து கன்வர்ஷன் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே அங்க பார்க்கலாம். இதே வந்து மோட்டார் இன்சூரன்ஸ் இதுலயே வந்து இன்சூரன்ஸ்லயே நெறைய இருக்கு. ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு, மோட்டார் இன்சூரன்ஸ் இருக்கு. அதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபயர் பாலிசி நெறைய இருக்கு. சோ அண்ட் சோ அது போயிட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி இது எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ கலெக்ட் பண்ணிட்டு என்னதான் பண்றாங்க? ப்ரமோஷன்ஸாவும், டிஸ்கவுண்ட்ஸாவும் நம்மள என்ன பண்றாங்க? திரும்ப திரும்ப அவங்க கிட்டயே வச்சுக்கிறதுக்காக நமக்கு நெறைய ப்ரமோஷன்ஸையும் குடுத்துட்டே இருப்பாங்க. எது மூலியமா? நம்மளோட மெயில் ஐடி மூலியமாவும், நம்மளோட ஃபோன் நம்பர் மூலியமாவும். சோ எப்பவுமே நம்ம என்ன யோசிப்போம்? ஒரு ஃபோன் நம்பரும், ஒரு மெயில் ஐடியும் குடுக்குறாங்க, கேட்கறாங்க. ஜஸ்ட் ஃபில் அப் பண்ணுவோம். பட் அது மூலியமா தான் நமக்கு என்ன ஆகுது? நம்மளோட மொபைல் நம்பர் எல்லா இடத்துலயுமே சர்க்குலேட் ஆகுது. பேங்க்ல நீங்க போனீங்கன்னா தெரியும். கஸ்டமர் டேட்டா எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. எங்க? அங்க நம்மளோட சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்லாம் அங்க ஸ்டோர் ஆயிருக்கும். நம்மளோட ஐடி, நம்மளோட ஐடி ப்ரூஃப்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட அக்கவுண்ட் டீடைல்ஸ் இது எல்லாமே எங்க இருக்கும்? பேங்க்ல இருக்கும். அங்கேயுமே வந்து ஒரு டேட்டாவ எப்படி செக்யூர்டா வச்சு மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பாங்க பேங்க்ல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டார்லயுமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இங்க டேட்டா அனலிட்டிக்ஸ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நாம ஜெனரலா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு வியூ இருக்கும் நமக்கு. போவோம், ஜஸ்ட் பார்ப்போம். இப்போ ஒரு ஒரு ஷாப்க்குள்ள நீங்க என்டர் ஆறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு குளோத்திங் ஸ்டோரா இருக்கட்டும், இல்ல ஒரு மாலா இருக்கட்டும், நீங்க என்டர் ஆறீங்க. போகும்போதே என்ன இருக்கும்? சம்டைம்ஸ் மால்லலாம் என்ன பார்த்திருப்பீங்க அப்டின்னா, ஒரு பைக் நிறுத்தியிருப்பாங்க. புதுசா லான்ச் ஆயிருக்கும். அந்த பைக்க நிறுத்தியிருப்பாங்க. இல்ல ஒரு கார கூட நிறுத்தியிருப்பாங்க. பார்த்திருப்பீங்க. சோ ஏன் அதெல்லாம் நிறுத்தி வைக்கிறாங்க? அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? ஜெனரிக்கா நம்ம போகும்போது என்ன பண்ணுவோம்? ஏதோ ஒரு கார் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போவோம். கரெக்ட்டா? இனிமே நம்ம அனாலிட்டிக்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும் அப்படின்னா, கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம என்னவா பார்ப்போம்? இந்த பிஐக்கு அப்புறம், அதாவது இந்த பிஐ டூல் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க என்னவா பார்ப்பீங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே ஒரு பிஐயா பார்ப்பீங்க. இத ஏன் நிறுத்தியிருக்காங்க? ஏன் அந்த இடத்துல பர்ட்டிகுலரா நிறுத்தியிருக்காங்க? ஒரு என்ட்ரன்ஸ் அப்படின்னும்போது, அந்த என்ட்ரன்ஸ்க்குள்ள உள்ள வரும்போதே எல்லாருமே என்ட்ரன்ஸ் வழியா தான் வருவாங்க. சோ எல்லாருக்குமே என்ன ஆகும் அப்படின்னா, அது அவங்களோட ஐல கேப்சர் ஆகும். கரெக்ட்டா? அவங்களோட ஐல கேப்சர் ஆகும். சோ அப்ப எல்லாருமே எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க? ஓகே இப்படி ஒரு பைக் லான்ச் ஆயிருக்கா? ஓகே இப்படி ஒரு கார் லான்ச் ஆயிருக்கா? என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸா இருக்கும்? ஈவன் தோ நம்ம அவங்க கிட்ட போய் டைரக்ட்டா விசாரிக்கலனாலும், நம்ம என்ன பண்ணியிருப்போம்? கூகுள் அவுட் பண்ணியிருப்போம். கண்டிப்பா கூகுள் அவுட் பண்ணியிருப்போம். கரெக்ட்டா? சோ இந்த மாதிரி எல்லாம் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி தான். சரிங்களா? ஏன் இங்க நிறுத்தியிருக்காங்கன்னு நம்ம இவ்வளோ நாள் யோசிக்க மாட்டோம். எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு புரமோஷனுக்காக நிறுத்தியிருக்காங்கன்னு ஜஸ்ட் போயிடுவோம். பட் இதுவுமே ஒரு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி தான். இது எல்லாமே வந்து குடுக்கறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் டீம் தான். அப்ப டேட்டா அனாலிட்டிக்ஸ் டீம் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, நான் சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு அங்கங்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ரா டேட்டான்னு சொல்லுவாங்க. ரா டேட்டா அப்டின்னும்போது, ஒரு அன்கிளீன்டு டேட்டா. ஒரு ஸ்ட்ரக்சராவே இருக்காது. அதாவது அங்கங்க சம் டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகும். எப்பவுமே நீங்க வந்து ஒரு யூசர் அக்கவுண்ட் கிரியேட் பண்றீங்க. லைக் Amazonஓ, இல்ல Flipkartஓ, இல்ல Swiggyயோ, இல்ல Zeptoவோ நீங்க வென்னெவர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி தான் லாகின் பண்ணுவோம். கரெக்ட்டா? சோ அப்ப அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்டின்னா, மேண்டேட்டரி ஃபீல்ட்ஸ மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? என்டர் பண்ணுவோம். அதாவது ஸ்டார் போட்டிருக்க அந்த மேண்டேட்டரி ஃபீல்ட்ஸ மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம்?
என்டர் பண்ணுவோம். என்டர் பண்ணிட்டு நம்ம வந்து லாகின் கிரியேட் பண்ணி போயிடுவோம். இப்போ நீங்க எதெல்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணாம விட்டோமோ, இதெல்லாம் என்னவா இருக்கும் அப்டின்னா, பிளாங்க்கா இருக்கும். இதெல்லாம் என்னவா இருக்கும்? பிளாங்க்காவும், நல்லாவும் என்ன ஆயிருக்கும்? பேக்கிரவுண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்றேன். இது எப்படி ஃப்ரண்ட் எண்ட்ல நம்ம கிரியேட் பண்றோம். பேக்கிரவுண்ட்ல எப்படி ஸ்டோர் ஆகுதுன்றது எல்லாமே நம்ம கிளாஸ் போக போக பார்க்கலாம். சரிங்களா? இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஒரு அன்கிளீன்டு டேட்டாவா வரும். ஏர்லியர் டேஸ்ல ஃபர்ஸ்ட் 1990ஸ்லேருந்து நம்ம 80ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல் வந்தது. ஸோ இந்த எக்ஸெல் வந்தது அப்ப என்ன பண்ணோம் அப்டின்னா, எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸா ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சோம். பட் பிஃபோர் தட் என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க? பேப்பர்ல தான் டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையுமே பேப்பர்ல தான் டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எக்ஸெல் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க? டிஜிட்டலைஸ்ட் ஆக்கி எல்லாத்தையுமே இங்க என்ன பண்ண போறாங்க? ஸ்டோர் பண்ண போறாங்க. அப்ப எக்ஸெல் என்னதான் யூஸ் ஆகுது? ஒரு டேட்டாவ ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்றோம். சரிங்களா? ஒரு டேட்டாவ ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு. இப்ப இந்த எக்ஸெல்ல ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. ஒரு 10,000க்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியாது? அந்த ரோக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியாது? டேட்டாவ அங்க ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா அந்த ஸ்டோர் வரும் டேட்டா வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இந்த எக்ஸெல்லும் இங்க லிமிட்டேஷன்ஸ் குடுத்துருது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்டின்னா, டிபி கிரியேட் பண்றாங்க. டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி அதுல ஸ்டோர் பண்றாங்க. ஸோ இந்த டேட்டாபேஸ் கான்செப்ட் எல்லாம் எங்க பார்க்க போறோம் அப்டின்னா, எஸ்கியூஎல்ல பார்க்க போறோம். ஸோ இங்க இந்த டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ண டேட்டா எல்லாம் என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு இருக்கும். ஸோ இத தான் கொண்டு வந்து என்ன பண்றோம்? அன்கிளீன்டு டேட்டாவ தான் இங்க கொண்டு வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ்ன்னு சொல்லும்போது, இத கிளீன் பண்ண போறோம். ஷேப் பண்ண போறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? டேட்டாவ எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அத என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு அந்த டேட்டாவ போட்டு கிரஷ் பண்றீங்களோ, அது அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன பண்ணும் அப்டின்னா, கன்ஃப்யூஸ் பண்ணும். the more you crush the data, the more it will confess அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பனா நீங்க எந்த அளவுக்கு அதை ஸ்குவீஸ் பண்றீங்களோ, அது அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ கொடுக்கும். ஸோ அனாலிசிஸ்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இப்ப நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டோட்டல் சேல்ஸ் இருக்கும். எவ்வளோ சேல் ஆயிருக்குன்னு தெரியும் இல்லையா? இந்த டோட்டல் சேல்ஸ்ல டாப் செல்லிங் ப்ராடக்ட் எது? ஓகேவா? டாப் செல்லிங் ப்ராடக்ட் எது? டாப் செல்லிங் ப்ராடக்ட்ல எது ஹை ப்ராஃபிட் கொடுக்குது? லோ செல்லிங் ப்ராடக்ட் எது? அப்படிங்கிற எதுல வந்து நமக்கு லாஸ் ஆகுது? இதெல்லாமே எங்க பண்ண போறோம்? அனாலிசிஸ்ல தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த அனாலிசிஸ தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம கிளையண்ட்டுக்கு ஒரு இன்சைட்டா குடுக்க போறோம். அப்ப இன்சைட்ங்கிறது ஒரு சஜஷன், ஒரு டெசிஷன் மேக்கிங். அப்போ நாம அந்த இடத்துல இருக்கோங்கும்போது, நாம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, ஒரு 360 டிகிரில நம்ம என்ன பண்ணணும்? யோசி எல்லா பக்கமும் யோசிக்கணும். ஏன்னா, நாம வந்து என்ன பண்ண போறோம்? ஒரு பிசினஸ அப் பண்ண போறோம். ஒரு பிசினஸ ஹை எண்டுக்கு கொண்டு போக போறோம். ஒரு பிசினஸ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி மேல கொண்டு வர தான் பார்க்கணும். நம்ம லோக்கு கொண்டு போக முடியாது. ஸோ ஒரு டேட்டா அனலிஸ்ட் நெனச்சா, அந்த பிசினஸ ஹை எண்டுக்கும் போகலாம், லோ எண்டுக்கும் கொண்டு போகலாம். ஸோ சஜஷன்ஸ் குடுக்குற நாம இருக்கிற இடத்துல நாம இருக்கோம். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டீப்பா அத அனலைஸ் பண்ணணும். கரெக்ட்டா அனலைஸ் பண்ணி குடுக்கணும். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, சேல்ஸ் நெறைய நடக்கும். ஒரு ஒரு Amazon கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல்லாம் போடுவாங்க இல்லையா? அப்பலாம் பார்த்தீங்கன்னா, சேல் பயங்கரமா இருக்கும். ஆனா அவங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, வெண்டாருக்கு இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு சேல் ஆகுற ப்ராடக்ட்ட பொறுத்தும் ப்ராஃபிட் இருக்கும். இப்ப நான் ஒரு பென்சில் போய் வாங்குனேன் அப்படின்னா, ஒரு 100 பென்சில் வாங்குனேன்னா, அவங்களுக்கு எவ்வளவு தான் இருக்கும் ப்ராஃபிட்? மேபி ஒரு ₹20, ₹30 ப்ராஃபிட் இருக்குமா? இதே நான் வந்து ஒரு ஃபர்னிச்சர் வாங்க போனேன்னா, இதே நான் வந்து ஒரு வேற ஏதாவது நம்ம ப்ராடக்ட் வாங்க போனோம்னா, லைக் ஃப்ரிட்ஜோ, வாஷிங் மிஷினோ வாங்க போனோம்னா, ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு ப்ராடக்ட் இந்த ப்ராஃபிட்டும் வேரி ஆகும். எந்த ப்ராடக்ட் சேல் ஆகுறதுன்றத பொறுத்தும் ப்ராஃபிட் வேரியேஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் டீப்பா அனலைஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு இன்சைட்டா கிளையண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ண போறோம். அந்த இன்சைட்ட நாம எப்படி குடுக்க போறோம் அப்படின்னா, நம்பர்ஸா குடுக்காம விஷுவலைசேஷன்ல ஒரு டேஷ்போர்டா குடுக்க போறோம். ஒரு டேஷ்போர்டா குடுக்க போறோம். அந்த டேஷ்போர்டு தான் இது. ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாவும் இருக்கும். பார்த்த உடனே புரியும். என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுமே புரியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம்? கிளையண்ட்டுக்கு ஷேர் பண்ண போறோம்.
ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸ்னா இதுதான். இப்போ இங்க ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நெட்ஃபிளிக்ஸை பத்தி தெரியும். இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லா எந்த அளவுக்கு பூமா இருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். நெட்ஃபிளிக்ஸ் யூஸ் பண்ணாத ஆளே இல்லைன்ற மாதிரி தான் இப்போ ஆயிடுச்சு. ஸோ என் நம்பர் ஆஃப் மூவிஸோ டிவி சீரீஸோ எல்லாமே எங்க இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. அவங்க எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க, கவர் பண்றாங்க. பட் நெட்ஃபிளிக்ஸுங்கிறது ஒரு சாதாரண என்ன சொல்றது வீடியோ ஷாப் தான். அதாவது 1980ஸ்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டர் இந்த கேசட் தான் வரும் கரெக்டா. இந்த கேசட் தான் நெக்ஸ்ட் என்னவாச்சு, விசிடியா மாறுச்சு. அதுக்கப்புறம் என்னவாச்சு, டிவிடியா மாறுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, இப்போ நம்மளால வீட்டில் உட்காந்துருந்தே ஓடிடியில் நம்மளால என்ன பார்க்க முடியுது, எல்லா மூவிஸையுமே ஒரு ஃபோனோ ஒரு லேப்டாப்போ ஒரு டிவியோ வீட்டில் இருந்தாலே போதும் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது. ஸோ இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்மளால என்ன பண்ணிட்டாங்க, நம்ம கைக்குள்ள கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. கரெக்டு தானே. அமேசான் பிரைமும் இருக்காங்க, ஃப்ளிப்கார்ட் நிறைய பேர் இருக்காங்க தான். அதெல்லாமே இ-காமர்ஸ்லேயே இருக்காங்க. பட் நெட்ஃப்ளிக்ஸ் கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் தான், ஓடிடி பிளாட்ஃபார்ம் தான், எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணது 2 பேர், ரீட், இன்னொருத்தர் வந்து ஹேஸ்டிங்ஸ். 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர். ஸோ உங்களோட ஸ்டோரி இருக்கும் ஆக்சுவலாக. இவங்க 2 பேருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஷேர் கேப் மூலயமா தான் அவங்களோட ஆஃபீஸ் போவாங்க. 2 பேருமே ஒரே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, வேற வேற டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்களேன். இவங்க 2 பேருமே போகும்போது ஷேர் கேப்ல போகும்போது 2 பேருமே பேசிப்பாங்க. ஏன்னா ஷேர் கேப் இல்லையா, இப்போ ஷேர் கேப் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நம்ம இந்தியாவில் முன்னாடி இருந்துச்சு, இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த ஷேர் கேப்ல போகும்போது இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவர் ஹேஸ்டிங்ஸ் வந்து ஒரு மூவி சிடி வந்து அதாவது இந்த சிடி வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்துட்டு இந்த மூவியை பார்த்துட்டாரு. பட் அவருக்கு என்ன பண்ண முடியல அப்படின்னா ரிட்டர்ன் பண்ண முடியல. ஏன்னா நம்ம எப்பவுமே சிடி வாங்கிட்டு வந்தா ரெண்டலுக்கு தான் வாங்கிட்டு வருவோம். ஸோ ரெண்டலுக்கு வாங்கிட்டு வந்தா அந்த டைம் லிமிட்ல நம்ம கொடுக்கணும். இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா நமக்கு ஃபைன் கொடுத்துருவான். ஸோ இவர் என்ன பண்றாரு, 3 days ஆயிடுது. ஏன்னா ஆஃபீஸ் வந்துட்டு போறதுனால அவர் என்ன பண்ண முடியல, அவரால் ரிட்டர்ன் பண்ண முடியல. ஸோ என்ன பண்றாரு, ஒரு நாள் அதை போய் ரிட்டர்ன் பண்ணும்போது அவன் ஃபைனும் சேர்த்து வாங்கிக்கிறான். அப்பதான் இவருக்கு என்ன வருதுன்னா, நாம ஏன் இதை வந்து ஆன்லைன்ல பண்ணக்கூடாது, ஏன்னா பிசிக்கலா வாங்கிட்டு வரதுனால தான் நமக்கு என்ன ஆகுது, ரிட்டர்ன் பண்ண முடியல. ஸோ இதையே நாம ஆன்லைன்ல கொடுத்தோம்னா என்ன இருக்கும், அதாவது நம்ம அமேசான்ல இப்போ வாங்குறோம் இல்லையா, சேம் வே நம்ம வீட்டுக்கே வந்து டெலிவர் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ அதை என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாக்குறாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களே என்ன பண்றாங்க, ஜஸ்ட் புக் பண்ணிட்டு அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க, அதை கொரியர் போட சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கும் வந்துருது. அது எப்படி வருது, கொரியர்ல கரெக்டா வந்துருது, எந்த ஒரு டேமேஜும் இல்லாம கரெக்டா வந்துருது. ஸோ ரிட்டர்ன் பண்றதும் அதே மாதிரி பண்றாங்க. அப்போ சக்சஸ் ஆனவனே என்ன பண்றாங்க, இவங்க ஆன்லைன்ல இந்த மாதிரி ஒரு வீடியோ ஸ்டோரை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க ஆரம்பிச்சது தான் லேட்டர் என்னவா வந்திருக்குன்னா நெட்ஃபிளிக்ஸா வந்திருக்கு. ஸோ எப்படி வந்திருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஆன்லைன்ல இது வந்து பயங்கர லெவல்ல எமர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா யாருமே வந்து பிசிக்கலா போய் வாங்கணுன்ற நீட் இல்லை. ஸோ ஆன்லைன்ல புக் பண்ண என்ன ஆகுது, டைரக்டா கொரியர்ல அவங்க வீட்டுக்கு வரும். நீங்க பார்த்துட்டு என்ன பண்ண போறீங்க, கொரியர்ல ரிட்டர்ன் பண்ண போறீங்க. ஸோ இந்த மாதிரி இருந்த ஒரு விஷயம் தான் வேர்ல்டு ஃபுல்லா இன்னைக்கு எமர்ஜ் ஆயிருக்கிறதுக்கு. இன்னைக்கு வந்து ஹாலிவுட்ல அவங்களே வந்து போய் ஸ்பான்சர் பண்ணி அவங்களே அந்த மூவியை வாங்கி ஓடிடியில் கொடுக்குற அளவுக்கு அவங்க வந்து என்ன ஆயிருக்காங்க, எமர்ஜ் ஆயிருக்காங்க. இது எல்லாமே வந்து பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி தான். இது எல்லாமே வந்து கொடுத்தது டேட்டா அனாலிட்டிக்ஸ் டீம் தான். எப்படிலாம் வந்து இந்த பிசினஸை க்ரோ பண்ணணும், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவை கொடுத்ததே டேட்டா அனாலிட்டிக்ஸ் டீம் தான். இது ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் உங்களுக்கு அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு பிசினஸை, ஒரு நார்மல் பிசினஸை ஒரு கடையில இருந்து இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல பாப்புலர் ஆக்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே யார் பண்றாங்க அப்படின்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ் டீமால முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், 360 டிகிரில என்னென்னலாம் இருக்கோ, என்னென்னலாம் பாசிபிலிட்டி இருக்கோ அதெல்லாம் என்ன பண்றோம், இந்த பிசினஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக கொடுக்குறோம். சரி, இப்போ டேட்டா அனாலிட்டிக்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன பண்ண போறோம், டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல ஒரு ரா டேட்டா வரும், அதை கிளீன் பண்ணுவோம், ஷேப் பண்ணுவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ அனாலிசிஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், அதோட இன்சைட் எடுத்து கிளைண்ட்டுக்கு கொடுத்துருவோம். ஸோ இது டேட்டா அனாலிட்டிக்ஸ். அப்போ நாம பார்க்குற பவர் பிஐனா என்ன, இது மைக்ரோசாஃப்டோட பவர் பிஐனா என்ன. பிஐ அப்படின்னா பிசினஸ் இன்டெலிஜென்ஸ். நாம பார்த்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் கான்செப்டை, டேட்டா அனாலிட்டிக்ஸ்ங்கிறது வேர்ல்டு வைட் எல்லாத்துக்குமே பொதுவானது. ஒரு ஸ்கூலா இருக்கட்டும், ஒரு காலேஜா இருக்கட்டும், ஒரு ஹெல்த் கேர் எல்லாமே இருக்கட்டும். பட் இங்க பிஐன்னு சொல்லும் போது கம்ப்ளீட்டா இது டிபெண்ட்ஸ் ஆன் பிசினஸ்.
ஒரு பிசினஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவே நாம என்ன பண்ண போறோம், இந்த டேட்டா அனலிட்டிக்ஸை இங்க அப்ளை பண்றோம். ஸோ அதுதான் பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட்டா அந்த பிசினஸை நீங்க எந்த அளவுக்கு நம்மளால சப்போர்ட் மூலியமா அந்த பிசினஸை எந்த அளவுக்கு நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறோம். ஸோ அந்த டீப் டைவ் பண்ணி எப்படிலாம் அந்த டீப் டைவ் பண்ணி போயிட்டு நம்ம வெளியில வந்து அதுலேருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்து கொடுக்குறோன்றது தான் இங்கே மேட்டர். ஸோ இங்கே பவர் பிஐல நம்ம அதுதான் கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இதெல்லாம் சும்மா ஒரு ஜஸ்ட் ஸ்டோரி தான். உங்களுக்கு வந்து போர் அடிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் டே செஷன் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் போர் அடிக்க கூடாதுன்றதுக்காக தான். இதையே வந்து நம்ம ஸ்கூல்ல ஏன் இதை அப்ளை பண்றாங்க அப்படின்னா அவங்களோட பிசினஸை இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுப்பாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் இருக்கும், அவங்களோட அட்டண்டன்ஸ் ஷீட் இருக்கும், ஸ்டாஃப்ஸோட அட்டண்டன்ஸ் ஷீட் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டேட்டாவை ஒரு எக்ஸல் ஃபார்மேட்ல இருந்தாலோ ஒரு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணியிருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா இங்க பவர் பிஐல கனெக்ட் பண்ணிட்டு நம்ம விஷுவலைஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம், அதாவது இன்சைட்டா கொடுக்கலாம். ஸோ எக்ஸல் நம்ம வந்து ரோட் மேப் என்னன்றதை பார்த்துக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோசாஃப்டோட எக்ஸல்ல என்னெல்லாம் லேர்ன் பண்ணிக்க போறோம் அப்படின்னா இங்க பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ண போறோம். அதே மாதிரி பேசிக் ஃபங்க்ஷன்ஸ். இங்க செல் ரெஃபரன்சிங்னா என்ன, ஃபார்மேட்டிங்னா என்ன, ஃபார்மேட்டிங் எப்படி பண்றது, ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா என்ன, சார்ட்டிங்னா என்ன, ஃபில்டரிங். இந்த ஃபில்டரிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பவர் பிஐ கம்ப்ளீட்டா ஒர்க் ஆகுறது என்ன, எதை பேஸ் பண்ணினா ஃபில்டரிங்கை பேஸ் பண்ணி தான். அதுக்கப்புறம் மேக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன, உங்களுக்கு லாஜிக்கல் ஃபங்க்ஷன், டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன், டேட்டா வேலிடேஷன், அதுக்கப்புறம் லுக்கப் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். லுக்கப் இல்லாத ஆர்கனைசேஷனே கிடையாது. எக்ஸல் தெரியாம நீங்க எந்த ஆர்கனைசேஷன் போனாலும், நீங்க எந்த ஒரு டெசிக்னேஷன் போனாலுமே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பா எக்ஸல் தெரிஞ்சிருக்கணும். ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா நீங்க VLOOKUP ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணாம இருக்கவே மாட்டீங்க. அட்லீஸ்ட் சார்ட்டிங் ஃபில்டரிங்காவது நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பா எக்ஸல் வந்து மேண்டட்டரி தான். நான் ஃப்ரெஷரா இருந்தா அதான் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் நீங்க எக்ஸல் லேர்ன் பண்ணிட்டு மற்றதை லேர்ன் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எக்ஸல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் தெரியலனாலும் பரவாயில்ல, பட் எக்ஸல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸல் இல்லாத ஆர்கனைசேஷன் கண்டிப்பா இருக்காது. உங்களுக்கு எங்க போனாலுமே எக்ஸல் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் தேவைப்படும் அப்படின்னா VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. அதனால சொல்றேன். ஸோ இங்க எக்ஸல்ல நம்ம உங்களுக்கு என்னெல்லாம் பேசிக்கா தேவையோ அது எல்லாமே சொல்லி தான் கொடுக்க போறோம். அதே மாதிரி உங்களுக்கு பவர் பிஐ வரும்போதும் எக்ஸல் எப்படி கனெக்ட் பண்றோம், அங்க எப்படி ஒர்க் பண்றோன்றதையும் கிளியரா நம்ம பார்க்க போறோம். லேட்டர் நம்ம எக்ஸல் முடிச்சுட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா SQL பார்க்க போறோம். MS SQL சொல்லுவாங்க. MS SQLங்கிறது ஒரு ஓஷன் மாதிரி. அதுல நிறைய இருக்கு, நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. பட் நாம இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இங்க டேட்டா அனாலிட்டிக்ஸுக்கு தேவையான SQL தான் பார்க்க போறோம். SQL ஏன் தேவைப்படும் அப்படின்னா உங்களுக்கு இந்த டேட்டா சோர்ஸை பவர் பிஐயோட கனெக்ட் பண்றதுக்கும், அதே மாதிரி நாம அவுட்புட் கொண்டு வரும் இல்லையா ஒர்க் பண்ணிட்டு, ஸோ அந்த அவுட்புட்டோட டேட்டா வேலிடேஷனுக்காக தான். நம்ம கொண்டு வந்திருக்கிறது கரெக்டான வேலிடேட் பண்ணிக்கிறதுக்கு தான் நமக்கு இங்க SQL தேவைப்படும். ஸோ இதுக்கு ஆல்ரெடி நம்மளோட ஆர்கனைசேஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு DB டீம் இருப்பாங்க, டேட்டாபேஸ் டீம் சொல்லுவாங்க. அவங்க கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு எல்லாமே ஒர்க் பண்ணி தான் கொடுப்பாங்க. பட் இருந்தாலுமே அவங்க என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா SQL இங்க தெரிஞ்சுக்கிறோம். பைத்தான் தெரிஞ்சிருந்தா ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இங்க SQL என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா இந்த டூல் எப்படி இன்ஸ்டால் பண்றது. ஏன்னா SQLங்கிறது ஒரு லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் வந்து ஒரு டேட்டாபேஸோட நம்ம பேசுறதுக்கு தான். சரிங்களா? அந்த டேட்டாபேஸ் எதுன்னா MS SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ. இது வந்து ஒரு டூல், டேட்டாபேஸ் டூல்னு சொல்லலாம். இதே மாதிரி PostgreSQL இருக்கு, Oracle டேட்டாபேஸ் இருக்கு, MongoDB இருக்கு. இந்த மாதிரி நிறைய டேட்டாபேசஸ் இருக்கு. எவ்வளோ டேட்டாபேசஸ் இருந்தாலும் நீங்க பேச போறது ஒரே ஒரு லாங்குவேஜ் தான் SQL. SQLங்கிற ஒரு லாங்குவேஜ் மூலமா நீங்க என்ன பண்ண போறீங்க, அந்த டூலோட இன்டராக்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த SQL லேர்ன் பண்ணிக்கிறோம். நம்ம இங்க பார்க்க போற எல்லா கமெண்ட்ஸுமே என்னதான் எல்லா டேட்டாபேஸ்க்குமே அப்ளிகபிள் தான். சரியா? இங்க என்னென்ன கமாண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா DDL, DML, DQL, DRL எல்லாம் உங்களுக்கு என்னன்றத பிரீஃபா நம்ம அந்த செஷன் வரும்போது பார்க்க தான் போறோம். அதுக்கப்புறம் ஒரு டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம், ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணலாம், ஒரு SQL டேட்டா டைப், அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ண போறோம்,
ஃபர்தரா போக போறோம். இது எல்லாமே வந்து பேசிக் கான்செப்ட்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சா உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, ஒரு கமாண்ட் ஏன் எழுதுறோம்? ஒரு query ஏன் எழுதுறோம்? அந்த query மூலியமா நமக்கு என்ன ரிசால்வ் ஆகுதுங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதுவரைக்கும் தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் அதோட கிளாஸஸ் என்ன? என்ன கீ? பிரைமரி கீ, அப்புறம் செகண்டரி கீ, இது ஃபாரின் கீ இது எல்லாமே வந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஜாயின்ஸ். இந்த ஜாயின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஏன் அப்படின்னா, நம்ம SQL ல பார்க்குற இதே ஜாயின்ஸ நம்ம பவர் BIலயும் பார்ப்போம். இது ஒரு மேஜர் கான்செப்ட். இந்த ஜாயின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம எங்க போவோம் அப்படின்னா, நம்ம மேஜர் டாபிக்கான பவர் BI. இங்க வந்து உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ. இன்னைக்கு பார்த்த மாதிரியே ஒரு செஷன் இருக்கும். பவர் BIயோட கம்ப்ளீட்டா என்னெல்லாம் அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, அது என்னெல்லாம் பண்ணுங்கிறத ஒரு ஃபர்ஸ்ட் செஷன்ல நம்ம ஒரு ஓவர்வியூவா நம்ம பார்ப்போம். ஸோ உங்களோட தாட்ஸ் என்ன? நீங்க என்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கீங்க? இது எல்லாமே அன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் டூல் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்? ஒரு டேட்டாவ எப்படி இம்போர்ட் பண்றது? டேட்டா சோர்ஸ எப்படி இம்போர்ட் பண்றது? அது எக்ஸெல்லா இருக்கலாம், CSVயா இருக்கலாம், இல்ல டேட்டாபேஸ்ல இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஃபார்மேட்ல டேட்டா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியா இங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 200 கைண்ட் ஆஃப் டேட்டா சோர்ஸஸ் நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். இதுதான் பவர் BIயோட மேஜர் அட்வான்டேஜ். ஏன்னா ஒரு டூல் எந்த அளவுக்கு நமக்கு வந்து டேட்டா சோர்ஸ ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியுதோ, அந்த டூல் அந்த அளவுக்கு அட்வான்ஸா பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா டேட்டாவ கனெக்ட் பண்றதுக்கே நமக்கு சேலஞ்சா இருந்தா, வொர்க் பண்றது ரொம்ப ரொம்ப ஹாரபிளா இருக்கும். பட் இங்க டேட்டா சோர்ஸ கனெக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். ஈஸியா கனெக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி எல்லா டூலுமே BI டூல்ல எக்ஸெப்ட் பவர் BI எல்லா டூலுமே தேர்ட் பார்ட்டி டூல நம்பி இருக்கும். எதுக்காக அப்படின்னா டேட்டா கிளீனிங்காக. பட் இங்க பவர் BIல டேட்டா கிளீனிங்காக நம்ம கிட்ட என்ன இருக்கு? பவர் query எடிட்டர்னு சொல்லி இன்பில்டா ஒரு டூல் இருக்கு. இது மத்த எந்த டூல்லயுமே பாசிபிலிட்டி இல்ல. அதுவுமே ஒரு மேஜர் அட்வான்டேஜ் தான் இங்க பவர் BIல. ஸோ இந்த டேட்டா கிளீனிங்கை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்க நாமளே பண்ணிக்கலாம். பட் மற்ற டூல்லலாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டேட்டா கிளீனிங்காக ETLன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ராக்ட் டிரான்ஸ்ஃபார்ம் லோட். இந்த ETL டீம்னு சொல்லுவாங்க. அவங்க ETL டீமை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. பட் வேறஸ் நம்ம இங்க ETL நாமளே பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கிட்ட இன்பில்டா என்ன இருக்கு? பவர் query எடிட்டருங்கிற ஒரு டூல் இங்க இருக்கு. ஸோ இங்க டேட்டாவை கிளீன் பண்ண போறோம், ஷேப் பண்ண போறோம். ஸோ டேட்டாவெல்லாம் கிளீன் பண்ணியாச்சுப்பா. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா டேட்டா மாடலிங் கான்செப்ட் போக போறோம். இந்த டேட்டா மாடலிங் கான்செப்ட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு 2 டேபிளுக்கான ரிலேஷன்ஷிப்பை பார்க்க போறோம். ஏன் அப்படி உங்களுக்கு டேபிள்ஸா வரும் அப்படின்னா இங்க நான் டேட்டா உள்ள கொண்டு வரும்போதே டேபிளா தான் கொண்டு வருவோம். அது எல்லாமே நம்ம கிளாஸ்ல பார்க்கலாம். இங்க டேபிளா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க நம்ம என்ன பண்ண போறோம்? அதை பிசிக்கலா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம். பிசிக்கலாவும் வர்ச்சுவலாவும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம். பிசிக்கலா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? அதை பத்தி இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறோம். அது பிசிக்கலா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு, அதே மாதிரி வர்ச்சுவலா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கும். ஸோ இந்த வர்ச்சுவலா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு பேர் தான் டேட்டா மாடலிங் கான்செப்ட்னு சொல்லுவோம். அந்த 2 டேபிளுக்கான ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ண போறோம். அதை தான் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. அப்போ 2 டேபிளையும் நீங்க ஜாயின் பண்ணணும்னா என்ன பண்ண போறீங்க? இந்த கான்செப்ட்ஸை யூஸ் பண்ண போறீங்க. ஏன்னா டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டேபிள்லயோ 3 டேபிள்லயோ 4 டேபிள்லயோ இருக்கும். டேட்டா பிரிஞ்சு தான் இருக்கும். அந்த பிரிஞ்சு இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம்? சேர்த்தாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இதெல்லாம் கோர் கான்செப்ட். நம்ம உள்ள போகும்போது தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு தேவையில்லை. ஸோ இது பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா டேட்டா செக்யூரிட்டி. நம் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஸ்டான் ப்ரோ பேசும்போது டேட்டா வந்து ஒரு கம்பெனியோட அசெட். ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம்னு சொல்லியிருந்தாங்க. எப்பவுமே வந்து ஒரு கம்பெனியோட அசெட்னு சொல்லும்போது கண்டிப்பா ஒரு செக்யூரிட்டி இருக்கணும் இல்லையா? அதுதான் டேட்டா செக்யூரிட்டி. ஸோ இந்த டேட்டா செக்யூரிட்டியை நம்ம பார்க்க போறோம். RLSனா என்ன, OLSனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரோ லெவல் செக்யூரிட்டி, ரோ லெவல் செக்யூரிட்டி, ஆப்ஜெக்ட் லெவல் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க லைவாவே நாமளே பண்ணி பார்க்க போறோம். இது எதையுமே உங்களுக்கு ஜஸ்ட் தியரி கிளாஸா கொடுக்க போறது இல்ல. நாமளே இங்க ஒர்க் பண்ண போறோம். நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணதுமே உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ நீங்களுமே வந்து மீன் டைம் ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ இது எல்லாமே வந்து இன்டராக்டிவ் செஷனா தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கும் புரியணும். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க அந்த செஷன்லயே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். அப்படி இல்ல உங்களுக்கு வந்து அதுல இருந்து ரிலேட்டடா தான் இருக்கு அப்படின்னா நீங்க எண்ட் ஆஃப் தி செஷன் ஆஸ் ப்ரோசெட் நீங்க வந்து எண்ட் ஆஃப் தி செஷன்ல கேட்கலாம். உங்களுக்கு கான்செப்டே புரியலன்னா ஸ்டாப் பண்ணலாம்.
சரிங்களா? ஏன்னா இது கிளியரா இருந்தா தான் ஒவ்வொரு கான்செப்ட்டும் பார்த்தீங்களா, ஒவ்வொன்னும் ரிலேட்டடா தான் இருக்கும். ஸோ ஒரு கான்செப்ட் புரியலனாலும் அடுத்த கான்செப்ட் உங்களுக்கு டஃப்பா தான் இருக்கும். ஸோ நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு நாங்க சொல்லுவோம். இருந்தாலுமே சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா, நீங்க ஸ்டாப் பண்ணி இம்மீடியட்டா கேட்கலாம். ஸோ இந்த டேட்டா செக்யூரிட்டிக்கு அப்புறம் நம்ம எங்க போவோம் அப்டின்னா, டாக்ஸ் ஃபங்ஷன். எல்லாருக்குமே ஒரு டாக்ஸ பார்த்தோனே ஒரு கால்குலேஷன் எழுதணுமாங்கிற ஒரு ஃபியர் இருக்கும். எக்ஸல்ல நம்ம பார்க்க போற சேம் ஃபங்ஷன்ஸ் தான் இங்க பார்க்க போறோம். அதே மாதிரி தான் இருக்கும். இது ஒரி பண்ணிக்கவே வேணாம். நம்மகிட்ட கூகுள் இருக்கு. வேணும்னா கூகுள்ல சர்ச் பண்ணி கொண்டு வரலாம். சரியா? ஸோ எப்பவுமே வந்து எந்த ஆர்கனைசேஷன்லயும் யாருமே யோசிச்சு சொந்தமாலாம் எழுதுறதில்ல. ஸோ அதெல்லாம் வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். ஸோ இதெல்லாம் முடிச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்? டேட்டா விஷுவலைசேஷன் போக போறோம். இந்த டேட்டா விஷுவலைசேஷன்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ரிப்போர்ட்ஸும், டேஷ்போர்ட்ஸும் கிரியேட் பண்ண போறோம். எப்படி ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்றதுன்றத ஃபுல்லாவே பார்க்கலாம். ஸோ இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, கம்ப்ளீட்டாவே சார்ட் என்னென்னலாம் சார்ட் இருக்கு அப்படின்றது அதாவது விஷுவல்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பார்க்க போறோம்? கிளியரா ஒவ்வொரு சார்ட்டும் என்னென்ன பண்ணும், என்னென்ன அட்வான்டேஜ், இத எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத சொல்ல போறோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்களே ஒரு ரிப்போர்ட்ட கிரியேட் பண்ற அளவுக்கு நீங்க தெளிவாயிடுவீங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்டாவும் ஆயிடுவீங்க. இந்த செஷன் முடியும் போதே உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு நாலேட்ஜ் இருக்கும் எல்லாருக்குமே. எப்படி வந்து ஒரு ரிப்போர்ட்ட கிரியேட் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ பேனிக்கே இருக்க வேணாம். சரி யாரெல்லாம் இத லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் உங்க எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இது வந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்கூல்ல இருந்து கூட நெறைய பேர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் கிளாஸஸ்க்கு. ஸோ சேம் வே காலேஜ்ல இருந்துமே வந்து என்குயரீஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ் என்னோட ப்ரீவியஸ் பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் என்னோட வேற பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் அவங்க 2 பேர் இப்போ பிளேஸ் ஆயிருக்காங்க ஆக்சுவலா. சேம் டேட்டா அனலிஸ்ட்டா தான். டேட்டா கலெக்ஷன்ல ஒருத்தவங்க, டேட்டா அனலிஸ்ட்டா ஒருத்தவங்க பிளேஸ் ஆயிருக்காங்க. 2 பேருமே ஃப்ரெஷர் தான். அம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த என்ன சொல்றதுன்னா, ஆல்ரெடி நான் ஐடில இருந்து இருப்பாங்க. ஸோ அவங்க ஐடிக்கு மூவ் ஆகணும்னா, இத லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி எக்ஸெல் தெரிஞ்சவங்க வொர்க் பண்ணுவாங்க. நெறைய பிளாட்ஃபார்ம்ல எக்ஸெல்ல நெறைய பேர் வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அட்வான்ஸ் எக்ஸெல்லையும் வொர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எல்லாமே கேரியர ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு நெனைச்சாங்கன்னா, அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இது கண்டிப்பா லேர்ன் பண்ணிக்கலாம். இல்ல ஐடிலயே நான் இருக்கேன்ப்பா, எனக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் அந்த டேஷ்போர்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, இப்ப எல்லா இடத்துலயுமே டேட்டா இருக்கிறதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா, டேட்டாவ பிரசன்ட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ஏதோ ஒரு விதத்துல பிரசன்ட் பண்ணணும், விஷுவலைஸா பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாமும் வந்து மோஸ்ட்லி தெரிஞ்சுக்கணும்னு வராங்க. ஸோ அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. லேட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோடிங் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால கோடிங்ல இருக்க முடியல அப்படின்னு சொல்லி டெவலப்பரா இருப்பாங்க. அவங்களுக்கு என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு வரவங்கலாம் இத தெரிஞ்சுக்கிறாங்க. பவர் பிஐ மோஸ்ட்லி தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன் இது அப்படின்னா, இது மார்க்கெட்ல மோஸ்ட் டிமாண்டிங் டூலா இருக்கு. நான் உங்களுக்கு அஸ் ஐ செட் இதுல வந்து பாத்தீங்கன்னா, எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். பவர் பிஐ பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். சரி, இதுல இத நான் லேர்ன் பண்ணிக்கிட்டா என்னலாம் பண்ணலாம்? என்ன மாதிரியான ரோல்ஸ் எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். என்ன மாரி ரோல்ல போலாம் அப்டின்னா, அஸ் ஐ செட் நான் ஸ்டூடண்ட்ஸ் போயிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? டேட்டா அனலிஸ்ட் போயிருக்காங்க. டேட்டா கலெக்ஷன்ல ஒருத்தவங்க போயிருக்காங்க. ஸோ இங்க வந்து பிஐ டெவலப்பரா போலாம் நீங்க. பவர் பிஐ டெவலப்பரா போகலாம். பிசினஸ் அனாலிஸ்ட், டிசிஷன் சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. எல்லாமே ரிப்போர்ட் வொர்க் பண்ணுவாங்க. ரிப்போர்ட் அனாலிஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ரிப்போர்ட் அனாலிஸ்ட்டா சில பேர் வொர்க் பண்ணுவாங்க. சில பேர் எம்ஐஎஸ் எக்ஸிக்யூட்டிவா இருப்பாங்க. எம்ஐஎஸ் அனாலிஸ்ட்டா இருப்பாங்க. ஸோ அவங்கலாம் வந்து கேரியர் ஸ்விட்ச் இங்க பண்றாங்க. ஆ நெறைய எக்ஸ்பீரியன்ஸ்ட் பெர்சன்ஸ் கூட இந்த மாதிரி ஸ்விட்ச் பண்றாங்க. ஏன்னா பவர் பிஐ தெரிஞ்சுக்கணும். ஏன்னா விஷுவலைஸ் பண்ணணுன்றதுனால பிரசன்டேஷனுக்காக. அதுக்கப்புறம் பவர் பிஐ அட்மின் ஆகலாம், கன்சல்டன்ட், அப்புறம் விஷுவலைசேஷன் ஸ்பெஷலிஸ்ட் இதெல்லாமே ஃப்ரெஷர்ஸ்ன்னும்போது நான் உங்களுக்கு லைவாவே சொல்றேன். என்னோட இந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து 2 பேருமே வந்து 4.5க்கு போயிருக்காங்க. ஃப்ரெஷரா அவங்க 2 பேருமே. அப்புறம் வந்து 2 to 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 4 to இப்ப 10ஏ குடுக்குறாங்க ஆக்சுவலா. 4 to 10ஏ குடுக்குறாங்க. ஸோ 4 to 10 எல்பிஏ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மோர் தென் 5 இயர்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா 9 to 16 எல்பிஏ. நீங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றீங்க இன்டர்வியூல, கண்டிப்பா வந்து நீங்க அச்சீவ் பண்ணலாம். 16 எல்பிஏ வந்து லாஸ்ட்டா இது ஏன் 16 எல்பிஏ சொல்றேன் அப்படின்னா, அ இப்ப ரீசென்ட்டா எனக்கு தெரிஞ்சவங்க வந்து 16 எல்பிஏ போயிருக்காங்க. 4.5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களுக்கு. 16 எல்பிஏக்கு மூவ் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு மார்க்கெட்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நெறையவே இருக்கு பவர் பிஐக்கு. எல்லா இடத்துலயுமே இப்ப வந்து உங்களுக்கு
தேவைப்படுது. நீங்க நினைக்கலாம், செயின்ட் கோபேன் இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பெயிண்ட் கம்பெனிஸ் நெறைய இருக்கு இல்லையா? ஸோ இவங்கலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, பவர் பிஐ அனலிஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹையர் பண்றாங்க. இப்ப மோஸ்ட்லி எல்லா ஆர்கனைசேஷன்லயுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்டின்னா, ஹையர் பண்றாங்க. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நெறையவே நமக்கு மார்க்கெட்ல இருக்கு. எனி டவுட்ஸ்?